வணக்கம். பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் தற்பொழுது தலைமறைவாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சிறுவன் கடத்தல் வழக்கில் தற்பொழுது அவர் நேற்று முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த நிலையில் உயர்நீதிமன்றம் ஜெகன்மூர்த்தி அவர்களின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் சிறுவன் கடத்தல் வழக்கில் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி மீது திருவலாங்காடு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. காதல் விவகாரத்தில் கலாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சிறுவன் கடத்தப்பட்டதாக புரட்சி பாரதம் கட்சி தலைவரும் கேவி குப்பம் தொகுதி எம்எல்ஏவுமான ஜெகன்மூர்த்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி அவர் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனையடுத்து அவர் எப்போது வேண்டுமானாலும் கைதாகலாம் என தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஜெகன்மூர்த்தி தலைமறைவாகிவிட்டார் என தகவல் வெளியாகியுள்ளது. அவரை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைத்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவரை பிடிக்க காஞ்சிபுரம் சிபிசிஐடி டிஎஸ்பி வேல்முருகன், காஞ்சிபுரம் சிபிசிஐடி காவல் ஆய்வாளர், திருவள்ளூர் சிபிசிஐடி காவல் ஆய்வாளர், சென்னை சிபிசிஐடி போலீஸ் என 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. அவரை எப்படியாவது கைது செய்ய வேண்டும் என்றும் தற்பொழுது காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த சிறுவன் கடத்தல் வழக்கில் மூளையாக செயல்பட்டவர் ஜெகன்மூர்த்தி என்று தற்பொழுது உயர் நீதிமன்றத்தில் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. சிறுவன் கடத்தல் வழக்கில் மூளையாக செயல்பட்டது மட்டுமல்லாது ஏடிஜிபி ஜெயராம் அவர்களை தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்தி கொண்டார் என்றும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் அவரை கைது செய்தால் மட்டுமே இந்த வழக்கில் உண்மை வெளிவரும். அவரை கைது செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் நேற்று முன்ஜாமீன் கொடுப்பதற்கும் காவல்துறை தரப்பில் கடுமையான எதிர்ப்பு கிளம்பியது. இந்த நிலையில் அவர் விரைவில் கைது செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது அவர் ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று பதுங்கி இருக்கலாம் என தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர் உடனடியாக கைது செய்து சென்னை அழைத்து வர போலீசார் திட்டமிட்டு இருக்கிறார்கள். தற்போதைய நிலையில் அவர் தலைமறைவாகி இருக்கிறார்.